ஹலோ ஃப்ரெண்ட் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னாக்க, அதாவது குடிமக்கள் கணக்கு எண் அப்படின்னு சொல்லிட்டு கேன் நம்பர் அப்படிங்கிற ஒரு நம்பர் நமக்கு இருக்குதா? இல்லையா? அத எப்படி செக் பண்றது? அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோல சொல்றேன். அந்த கேன் நம்பர் எதுக்கு பயன்படுதுன்னா, நமக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, அ இன்கம் சர்டிஃபிகேட்டு, நேட்டிவ் சர்டிஃபிகேட்டு, விதவை சர்டிஃபிகேட் இது மாரி நெறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும்னாக்க சேவையில நம்ம யூசர் நேம், பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி, அப்புறம் கேன் நம்பரு கிரியேட் பண்ணோம்னா தான் நமக்கு அப்ளை பண்ண முடியும். அது எப்படி நம்மளுடைய கேன் நம்பர் நமக்கு கிரியேட் பண்ணியிருக்கிறோமா? இல்லையா? அப்படிங்கிறத செக் பண்றத இந்த வீடியோல சொல்றேன். நீங்க அதுக்கு சேவை அப்படிங்கிற இத ஓப்பன் பண்ணிட்டு, அதுல யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுங்க. குடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. இந்த யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து எப்படி ஓப்பன் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன். அத போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதுல லெஃப்ட் சைட்ல பாருங்க, என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் நம்ம அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் குடுத்துருக்காங்க. அதுக்கு நமக்கு யூசர் நேமு, பாஸ்வேர்டு கண்டிப்பா கிரியேட் பண்ணணும். அப்பதான் இந்த சேவை அப்படிங்கிற ஆப்குள்ள போ முடியும். இப்ப லாகின் பண்ணலாம். லாகின் பண்ணோம்னா பாருங்க ஆப்ஷன் வந்துருச்சு. இதுல பாருங்க நெறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. நமக்கு 2வதா இருக்கிறது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு. அத செலக்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் வாங்கணுங்கிற லிஸ்ட் இருக்குது. நான் விதவை சர்டிஃபிகேட் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் நம்ம அதோட வைக்கணும் அப்படிங்கிறது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கு பாருங்க. இதுக்கு ஃபீஸ் ரூ. 60 ஆகும். இத நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதே மாரி இப்ப போர்ஸ்டுன்னு குடுங்க. ஏன்னா நம்ம கேன் நம்பர் இருக்குதா இல்லையான்றது உள்ள போனா தான் தெரியும். அந்த போர்ஸ்ட குடுங்க. கொடுத்த உடனே இதுல இருக்கு பாருங்க ரிஜிஸ்டர் கேன். மேல குடுத்துருக்காங்க பாருங்க. கேன் நம்பர் இருந்தா தான் நம்ம இந்த சர்டிஃபிகேட்டுக்கு விண்ணப்பிக்க முடியும். அதனால நமக்கு கேன் நம்பர் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழ பாருங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதுல ஆதார் நம்பர மட்டும் குடுத்தாவே போதும். நமக்கு இருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். நம்ம யாருக்கு சர்டிஃபிகேட் வாங்குறோமோ, அவங்களுடைய ஆதார் நம்பர இந்த ரைட் சைடுல இருக்கு பாருங்க. அந்த கட்டத்துல ஃபில் பண்ணுங்க. யாருக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ, என்ன சர்டிஃபிகேட் வாங்குறோமோ, அவங்களுடைய ஆதார் நம்பர குடுத்துட்டு சர்ச்ன்னு குடுத்தீங்கன்னா பாருங்க, அவங்களுக்கு அந்த கேன் நம்பர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இந்த அப்ளிகன்ட்டுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இப்படித்தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி கேன் நம்பர் இருக்கிறது எப்படி அதுக்காக நம்ம வேற ஒருத்தருடைய ஆதார் கார்டு நம்பர அதுல அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணிட்டு இந்த மாரி ஆதார் கார்டு நம்பர போட்டு அவங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா, அவங்களுக்கு கேன் நம்பர் இல்லன்னு அர்த்தம். இப்ப நம்ம வேற ஒருத்தருடைய ஆதார் கார்டை என்ட்ரி பண்ணலாம். இத டெலீட் பண்ணிட்டு, அத என்ட்ரி பண்ணிட்டு, செக்யூரிட்டி இதுக்காக மறைச்சிருக்கிறேன். அந்த ஆதார் நம்பரை என்ட்ரி பண்ணிட்டு சர்ச் குடுங்க. சர்ச் ஆப்ஷன் குடுத்த உடனே பாருங்க வந்துருச்சு. இப்ப இந்த நபருக்கு கேன் நம்பர் இருக்குது. பாருங்க கேன் நம்பர் இருக்குது. இப்ப இந்த கேன் நம்பர வச்சு அவங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ அப்ளை பண்ணிக்கலாம். இப்படிதான் யாருக்கு கேன் நம்பர் இருக்கு, இல்லன்றத கண்டுபிடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ. இதுபோல நெறைய வீடியோலாம் என்னுடைய சேனல்ல போட்டிருக்கேன். பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. புதுசா பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு தேங்க் யூ.